இன்றைய காலை பொழுதில் நாம் இந்த பஞ்சாக்கரத்தினுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். இதில் எருதலை மாணிக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சிவங்கிறது காரண பஞ்சாக்கரம், சிங்கிறது மகாகாரண பஞ்சாக்கரம், அதை நாயோட்டு மந்திரம் என்பார்கள். அங்கமும் ஆகம வேதம் தோறினும் எங்கள் பிரான் எழுத்து தோன்றியிருப்பது சங்கை கேட்டு அவ்வெழுத்து ஒன்றையும் சாதித்தால் அங்கரை சேர்ந்த அருங்கலமாமி என்பார். நம்மை முத்தி கேட்கிற அருங்கலமாக நிற்பது இந்த அஞ்செழுத்து. இது ஒரு மரக்கலம் போல, ஒரு மரக்கலம் போல ஏழு மனத்தை இரண்டர விசுமி 100 சகாரத்தை ஓதும். இதனை ஓதியே யாரும் அறநெறி மண்ணிகை முன்னி அத்தூரும் சுடரடி தோன்றலும் ஆமே என்றும் அந்த குத்தனை காணும் குறிபல பேசிடில் குத்தன் எழுத்தின் முதலெழுத்து ஓதினார் கூத்தனோடு ஒன்றிய கொள்கையராய் நிற்பர் கூத்தனை காணும் குறி அதுவாமே என்பார். நாயோட்டு மந்திர நான்மறை வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், நாயோட்டு மந்திர நாதாந்த சோதி, நாயோட்டு மந்திரம் நாம் அறியோமே என்பது திருமந்திரம். எனவே அந்த நாயோட்டு மந்திரம் என்பது அந்த பேசா எழுத்தை மட்டும் சொல்வது, பேசும் எழுத்தை நீக்கிறது. 5 அக்கரம் என வெட்டக்கரம் எனவாறு அக்கரம் என நான் கென்ன பிஞ்சக்கரமும் முதனூறு மூன்றென வளர் போக்கக்கரமும் மூன்றென்ன நெஞ்சத்து உறவெளிக்கரம் மென நிலையாக்கரம் என நின்ற செஞ்சற்கரம் என்பார். எனவே இந்த அக்கரங்கள் சிவய நம என்ற அக்கரத்தில் நாம் முதல்ல நமசிவாய என்ற தூல பஞ்சாக்கரத்தை ஓதி நம்முடைய தூலமான மலங்கள் தேயப்பட்டு அதனால் சிவத்தில் படிப்படியாக இச்சை வந்து சிவய நம என ஓதி அந்த நம என்பது வாட்டமுற்று இருப்பினும் அதை முழுவதும் வீட்ட வேண்டும் என்பது பற்றி சிவய என ஓதி அந்த நகார மகாரங்களை நீங்கி அப்படி நீங்கினும் பாசப்பற்று அறினும் பசுப்பற்றும் அற்றாலன்றி சிவஞானம் விளங்காமையான் அந்த திரிபிடி சிவயங்கிற திரிபிடி உணர்வு மல வாசனையால் ஏற்படுவது, மல வாசனையால் ஏற்படுவது.
அந்த மல வாசனை நீங்கும் பொருட்டு தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த சிவைய என அந்த மந்திரத்தை ஓதும்போது அந்த யகார உணர்விலிருந்து நீங்குவதற்கு, யகார உணர்விலிருந்து நீங்குவதற்கு நாம் ஏகநாதல் இறைவனி நிற்றல் என்று 2 நிற்கும் முறையை அங்கே சொல்கிறார். எனவே ஓதுபவன் தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளை அனுபவிப்பவன் அனுபவிக்கிற தன்னை பேராக கருதி இருக்கிற வரைக்கும் அங்கே அனுபவம் இல்லை. அதனால் அந்த நுகர்கிற தன்னை மறக்கணும், நுகர்கிற தன்னை மறக்கணும். மறப்பதற்கு அப்போ அதனை நினைப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த ஆணவ மல வாசனை. அதுதான் தன்னை முதலாக என்ன செய்கிறது. அதை நாம் பண்டார சாத்திரங்கள் 4ஆக வகுத்து சொல்லும். அது எந்த நிலையில் நான் பிரம்மம் என்ற அறிவு வருது? அகம் பிரம ஞானம், இல்லை சிவசமவாத ஞானம், இல்லையா மாயாவாத ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். அது எந்த நிலையில்? அது சுத்த அவத்தையில் எந்த நிலை? சுத்தாபத்தையில் என்ன நிலை? சொல்லுங்கம்மா. அவத்தையெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? படிச்சாச்சு. ஓ இந்த அவத்தை எத்தனை இருக்கு? 5 அவத்தை. 5 அவத்தை எத்தனை வித 5 அவத்தை? என்னம்மா இல்ல எத்தனை விதம்ங்க? 5 அவத்தை இருக்குது. எத்தனை வித 5 அவத்தை? காரிய அவத்தைகள் எத்தனை? அவ்வளவுதான். காரிய அவத்தைகள் என்பது எத்தனை? ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படிதான். கேவலம் சகலம் சுத்தம்ங்கிறது காரண அவத்தைமா. காரிய அவத்தை எத்தனை? 15ன்னு சொல்லணும். அதுக்கு மேலே எக்கச்சக்கம் இருக்கு. நீங்கள் இந்த 15 சொல்லதுக்கே கூச்சப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். உங்களை நாங்கள் என்ன சொல்ல? ஆகமங்களில் அவத்தைக்கு அளவில்லை. காரண கேவலத்தில் ஒரு 3 அவத்தை. அப்புறம் சகல கேவலம், சகலத்தில் சகலம். ஆமாம், அந்த சகலத்தில் சகலமையே 25 அவத்தையாக சொல்லியிருக்கு. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப மலப்பாக இருக்குது. அவ்வளவு சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்குன்னு வேற சொல்லுதாங்க. அந்த அவத்தை இது நாம் இந்த லாடதானத்தில் வேகமாக நிகழ்ந்த அறத்தைய கைப்பொருள் விக்கினாற் போலன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அது அப்படி எக்ஸாக்டாக அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேர் உறக்கம், உயிர்ப்படங்கள் அப்படின்னு இல்லையாம்மா? அப்போ நனவில் நனவு, நனவில் கனவு அப்படின்னு இருந்தால் உறக்கத்தில் நனவு வராது, அதை கழிக்கணுங்க. உறக்கத்தில் ஒரு நனவு வராது. நனவில் நனவு என்றார் போல கனவில் நனவுன்னு ஒன்று இல்லை.
ஆனால் கனவில் கனவு உண்டு, கனவில் உறக்கம் உண்டு, கனவில் உயிர் படங்களாம் துரியம் துரியாதீதமெல்லாம் உண்டு. எனவே அதில் 4 அவத்தை உண்டாம். நனவில் 5 இருந்தால் கனவுல 4, உறக்கத்தில் 3, பேருறக்கத்தில் 2 என்று இந்த அவத்தைகளெல்லாம் கூட்டிக் கொள்ளுகிறது. ஆமாம். அப்புறம் இந்த சகலத்தில் சுத்தம், சகலத்தில் சுத்தம், நிஜமான சுத்தம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்னம்மா சுத்தத்தில் 2 இருக்கா இல்லையா? இருந்துட்டு போட்டுமே. ஏம்மா சகலத்தில் சுத்தம், சகலத்தில் அப்படின்னா என்ன? சகலம்ங்கிறது கருவியோடு கூடி இருக்கிறது, மும்மலத்தோடு இருப்பதான் சகலம். அந்த மும்மலத்தோடு இருக்கும்போதே ஒரு சுத்தம் இருக்குது. விளங்குதாம்மா? மலம் நீங்கியும் நீங்காமலும் இருக்கிற நிலை, அப்புறம் நீங்கிய பின் நிகழ்கிற நிலை வேற. அது நின்மலாபத்து. புரியுதாம்மா? அப்போ இந்த பத்தையும் அந்த பத்தைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சகல சுத்தாவத்தைக்கும் நின்மல் அவத்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதை அம்பலமான தேசிகர் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். அந்த அவத்தையை சொல்லும்போது சகலத்தில் சுத்தம்ங்கிறது வேற, நிசமான சுத்தம். சகலத்தில் சுத்தம், நிசமான சுத்தம்னு ஒன்று வேறுபடுத்துவார். அப்போ அந்த சகலத்தில் சுத்தம்ங்கிற நிலை, இதெல்லாம் ஆகமங்களில் பார்த்தா இந்த வேறுபாடுகளை கிரியா பூசையினும் ஞான பூசையினும் கண்டுகொள்கிறேன். ஞான பூசையில் நிற்கிறது நெசமான சுத்தம், கிரியா பூசையில் நிற்கிறவன் செய்கிறது சகலத்தில் சுத்தம். போதான். இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது. என்னமோ ஒரு அவத்தை அந்த 4ஆம் நூற்பாவில் கடைசி 3வது அதிகாரத்தில் 2 வருது. அதுவே பெரிய மண்டடியாக இருக்குது. அப்படி அதில் செயல்படுகிற கருவிகள் அது அதுக்கு மேலே. அதில் செயல்படுற கருவிகள் 35, 25, 3, 2, 1. ஏன் 35ன்னா மற்றவங்களாம் என்னன்னா எங்கே போனா? 96 தானே மொத்தம். அப்போ அந்த 35 போக மற்ற பேரெல்லாம் எங்கே? அவன் எங்கே போயிருக்கான்? ஒரு 51 கருவியை காணுமே. 96ல் 51 காணல. அவன் நிலை என்ன யாருக்கு தெரியும்? அவன் எங்கே நிற்கானோ என்ன ஆனோ. அப்போ அந்த 35 கருவி ஓட நாம் ஆன்மா இருக்கிறது தான் நனவுங்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். அப்போ 96 கருவியும் வேலை செஞ்சால் அதை நனவில் நனவு என்ன சொல்கிறோம்? நனவில் நனவு, பூரண நனவுங்கிறோம். ஆமாம். அப்போ இந்த கருவி பூரா 35 போக மற்றதெல்லாம்
எந்த நிலையில் இருக்குது? இருக்குதா இல்லையா? எனக்கு என்ன இருக்குது? மற்ற கருவிலாம் இருக்குதுன்னா அதை கூட்டலை. எங்கே இருக்குது? எப்படி இருக்குது? எல்லா கருவியுமே சூக்கமமாக தானமாக இருக்குது. எந்த கருவி நம்ம பார்க்குற மாதிரி தூளமாக இருக்குது? எவனாவது நாம் பார்க்க மாதிரி இருக்கா? ஒரு பேரும் தான் இல்லையே. எல்லாமே சூக்கமமாக தான் இருக்குது. ஆமாம். அப்போ 35 போனால் மிச்சவங்கெல்லாம் என்ன ஆனாம்னு யாராவது கேட்கீங்களா? அங்கே 96 வந்துருக்காமலாமா? அப்போ அவ்வளோ நேரம் அவன் எங்கே போயிருந்தான்? அவன் என்ன நிலையில் இருந்தான்? எங்கேயும் அடைச்சி போட்டிருந்தாங்களா? திடீர்னு திறந்து விட்டாங்களா? ஓடுங்கன்னு என்னம்மா ஆச்சு தெரியாது. அதெல்லாம் பிரித்து பார்க்கணும். எத்தனை பேர் இங்கே இருக்கு வேலை இல்லைங்கிறது? ஃபுல் பொட்டன்ஷியல் எத்தனை பேர் வேலை செஞ்சான் வாங்கிறது? எத்தனை பேர் 50% இதில் இருக்கான்? ஏவன் சுத்தமாக வேலை செய்யாமல் இருக்கான்? அப்படிலாம் பிரிக்கணும். பிரித்து மொத்த தொகை 96 இவங்கெல்லாம் அங்கங்கே நிற்கான், இப்படி நிற்கான் அப்படின்னு சொல்லணும். சொல்லிப்பீங்களா? அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இறைவன் அவரவர் அறிவினுடைய தகுதிக்கேற்ப கருவிகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எஃபிஷியன்சியில் பெருமான் இயக்குறாரு. ஆமாம். அதனால் அந்த சகல நிலையில் நடக்கிறது, அந்த சுத்த நிலையில் சகலத்தில் சுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த ஆன்மா சுத்தங்கிறது கருவிகளோடு கூட இருந்தால் கூட அது அருளை பெற முயல்வது. அப்போ அருளை பெறுவதற்கு இந்த கருவி மூலம் தவம் செய்ய ஆரம்பித்தா என்ன செய்யுது? இந்த கருவிகளினுடைய ஆற்றல் குறைகிறதுன்னு சொல்லப்படாதே, குறைகிறது இருள். அது இருளா நிற்கிறது, இது ஒளியா நிற்கணும். ஆமாம், விளங்குதா? அப்போ இது எஃபிஷியன்சி நார்மலாக இருக்கிறத விட கூடி நிற்குது, சிவகரணமாக மாறி நிற்குது. இந்த பசுகரணம் சிவகரணமாக மாறுது. ஆமாம், அதில் சிவஞானமாக மாறுது. இது சிவகரணமாக நிற்குது. விளங்குதா? சிவகரணமாக இருக்குன்னா பியூரிஃபைடு மாயை, சுத்தமாயா கருவியாக நிற்குது. அவ்வளவுதான். விளங்குதாடா? அப்போ அங்கே கருவியே போயிடுது. இந்த கருவியே அருள் வந்தாச்சு, இதே தேவையில்லை. இப்போ இருக்கிறத சுத்தப்படுத்துறது ஒன்று, கருவியே வேண்டாமல் நீங்கிறத அது ஒரு நிலை. எல்லாமே இந்த பஞ்சாக்கரத்தால் நிகழுது. இந்த பஞ்சாக்கரம் நீங்கள் எப்படியெல்லாம் ஓதுறீங்களோ அப்படியெல்லாம் இங்கே வேலை செய்யுதுங்கிறது. இதுக்கெல்லாம் கருவி எங்கே இருக்குங்காது? அதான் இந்த விஷேட தீட்சை ஞான தீட்சையில் என்ன வித்தியாசம்? என்னம்மா வித்தியாசம்? இதில் தூள பஞ்சாக்கரத்தை ஓதுதான், அதில் முத்தி பஞ்சாக்கரத்தை ஓதுறான். அப்போ அந்த ஓதுற மந்திரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம நின்று ஓதுனா எல்லா செயல்பாடு மாறி போகுதா இல்லையா? அப்போ இந்த பஞ்சாக்கரம் எவ்வளவு ஒரு
கீ இதில் நிற்கிது. எல்லாத்தையுமே மாற்றக்கூடியதாக இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆமாம். அதனால் இந்த பஞ்சாக்கரத்தை பற்றி நம்ம இதில் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை காசினி என்ன சொல்கிறோம்? காசினின்னா என்ன? என்னம்மா சொல்கிறாரு? என்னமோ சொல்கிறாரு. காசினின்னு என்னமோ சொல்கிறாருமா. என்னம்மா? காசினா விதை இல்லாத பழம்னு சொல்லிடாதீங்க. விதை இங்க காசினி காள். காள் என்பது விதை இல்லையா? காள் இனி என்பது காசினி என்று மருவும். உலகத்துக்கு விதை. அதனால இந்த கடலால் சூழப்பட்ட இந்த காசினியில சகல செல்வங்களும் நிறைந்து விளங்கும். இந்த மதுரை மாநகர், மதுரை மாநகரில் எல்லா செல்வமும் விளைந்திருக்கும். எதனால? உங்க மதுரையில் ஏன் சாமி? என்னம்மா? என்னம்மா? உங்க திருவிளையாடல் புராணம் தான். அமிர்தத்தை தொழிச்சதுனால மதுரைன்னு பேர். பெருமான் அமிர்தத்தை தெளிச்சதுனால, அதனால அது சுபிட்சமாக தான் இருக்கும். அதனால் அப்படி சுபிட்சங்கள் விளைந்து நிகழ்கின்ற அந்த மதுரை மாநகருக்கு இறைவன் தசாருகன் என்ற பெயர் பூண்டவன். யாரு? தசாருகன். அவன் அந்த மன்னன் காசிநாதன் புத்தரியை மனம் புரிந்து கொண்டான். மதுரை மன்னன் காசி மன்னனுடைய புத்திரியை மனம் புரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சதிபதி இருவரும் மனபிரிந்த பின்னால பள்ளியறை சேர்ந்தனர். உள்சென்ற மன்னன் மாறன். மாறன்னாரு? பாண்டிய மன்னன். அந்த மாறன் அவன் மாறன் கணக்கு இலக்காகி மாறன் கணக்கு இலக்காகி அந்த காசி மன்னனுடைய புத்திரி தன் சதி அவளுடைய கரத்தை பற்ற அந்த மங்கை அவள் பின்னீங்கி சொல்கிறான். என்ன சொல்றா? அரசே, உன்னை சேர்வதற்கு எனக்கு மனமில்லை. ஒருதலை காமம் பொருந்தினவருக்கு துன்பமே அன்று இன்பமில்லை என்று சொல்லி அவள் அந்த கணவனுக்கு சொல்கிறார். அதை கேட்ட மன்னன் காம நோயா தன் காதலியை தழுவ அவன் கருமான் உலைக்களத்தில் காய்ந்த இரும்பு போல. கருமான் யாரு? ஏமா கருமான்?
கருமான் இரும்பு கொல்லி. கருமான்னா யாரு? கார் இரும்பை கொல்பவன் கருமான். இரும்பை காரியப்படுத்துறவனுக்கு பேர் என்ன பேரு? கருமான். விளங்குதாம்மா? ஏம்மா இரும்பு வேலை செய்வானா இல்லையா? அப்படி சொல்லுங்க ஐயா. கொல்லர், அதான் இரும்பு கொல்லர். கார் இரும்பை கொல்பவர் கம்மாளர்னு சொல்றோம். விளங்குதா? அதான் கருமான். கருமான் என்பது கம்மான்னு திரிந்து நிற்குது. எனவே அந்த கம்மானுடைய உலைக்களத்தில், அந்த இரும்பை காய்ச்சுகிற அந்த உலைக்களத்தில் அயிறு போல தகிக்க அவன் நடுக்கமுற்று கைகளை வாங்கி கொண்டு அந்த மனைவியை பார்த்து, அவளை தொட போனோம்னா அப்படி தீயா சுடுது. அவன் அதை விலகி, மாதே உன் மேனியிலிருந்து உண்டாகிய வெப்பத்தால் என் உடல் வெந்து போச்சு. கையை தொட்டாவே என்னுடைய உடல் வெந்து போயிற்று. இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறான். உடனே அவள் நகைத்து, அரசே, நான் சொல்வதை கேள் என்று சொல்லி, நான் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது துர்வாச முனிவர் எனக்கு பஞ்சாக்கர உபதேசம் செய்தார். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் எங்களுடைய காசிராசன், எங்களுடைய தந்தையினுடைய அரண்மனைக்கு வர அவருக்கு நான் பணிவிடை செய்தேன். அந்த சிறு பிள்ளையா 5 வயது பருவத்திலேயே அவருக்கு பணிவிடை செய்ததனால் அவர் ரொம்ப உவந்து எனக்கு இந்த உபதேசத்தை செஞ்சார் 5 வயசுலேயே. அதனால் நான் அந்த பஞ்சாக்கரத்தை இடைவிடாது ஜபத்தியானம் செய்து வந்ததனால என்னுடைய எரிவினையும் வெந்து நீங்கியது. எனக்கு வினையெல்லாம், ஆமாம், நான் புனிதமாகினேன். அந்த பஞ்சாக்கரம் அறியாத உமது சரீரம் கண்ம சரீரம். உம சரீரம் கண்ம சரீரம். இந்த சரீரம் இந்த சரீரத்தோடு கூட முடியாது. அந்த பஞ்சாக்கரம் அது எப்போ ஏற்பட்டதுன்னு பாருங்க. புரியுதாம்மா? அதனால இது பாவ சரீரம். நம்முடைய சரீரம் பாவ சரீரம், பசுகரணம் எல்லாம். எனவே புண்ணியம் பாவத்தை சேராது. அதனால் நீர் இப்போதே பஞ்சாக்கர உபதேசம் பெற்று புனிதராகி பின் என்னோடு கூடும் என்று அப்படி உபதேசம் பண்ணுறான். மனைவி கணவருக்கு உபதேசம். முதல்ல புனிதராகும் அப்படின்னு. அதனால் அப்படியானால் மாதே, அதை நீ எனக்கு உபதேசம் செய் என்கிற. நீயே, நான் அதெல்லாம் காலம்லாம் தாழ்த்த முடியாது, நீ இப்பவே எனக்கு அந்த மாதர்பால் மெய்மொழி மகிழ்நர் கேட்பது நீதி என்று. யார் யார்கிட்ட தீட்சை வாங்கணும்னு ஒரு வரமுறை இல்லையா? உடனே எனக்கு நீயே சொல்லுங்க அப்படின்னு என மறுத்து கோதாவரி நதிக்கரை வருகின்ற சவசிரேஷ்டரான அங்கே கற்க முனி அவர்கிட்ட போய் மன்னனை இவ அழைத்து போய் அங்கே கொண்டு விடுற, இவர்கிட்ட நீங்கள் உபதேசம் பெறுங்க. உடனே அந்த மன்னன் அந்த முனிவரை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்து, குருநாதா, அடியேன் இந்த ஜனன சாகரத்திலிருந்து கரையேற பஞ்சாக்கர உபதேசம் செய்தருளல் வேண்டும் என்று பிரார்த்திக்க, முனிவர் மிகவும் மகிழ்வுற்று தன்னுடைய கரத்தை அவனுடைய சிரசின் மேல் வைத்து
விதிப்படி அஞ்செழுத்தை அவனுக்கு உபதேசித்தார். அரசனால் உபதேசம் பெற்று அந்த மன்னன் அந்த குரு முன்பாக ஜபம் செய்ய உடனே அந்த அரசனுடைய ரோமத்வாரங்களில் நின்றும் அவன் தீவினைகளெல்லாம் அநேக கோடி கருங்காக்கை ரூபமாக மேலெழுந்து பறந்து கரிந்து சாம்பலாயின. இதை கண்ணுற்ற அரசன் முனிவரை வணங்கி, சுவாமி, என் சரீரத்தினின்றும் எந்த காகங்களுக்கு உண்டாகி மேலெழுந்த காரணம் என்ன? அவைகள் வெந்து நீராய்ப்போன காரணம் என்ன என்று கேட்க, அரசே, இதுகாரும் நீ செய்த தீவினையானது உன்னை பற்றி இருந்தது. இப்பொழுது பஞ்சாக்கர உபதேசம் பெற்றதால் அவை தங்க இடமின்றி வெளிப்போந்து கரிந்து சாம்பலாயின. இனிமேல் தீவினை சம்பந்தம் உன்னை தொடராது. இனிமேல் நீயும் உனது காதலியும் நகரம் சென்று பஞ்சாக்கரத்தை எக்காலமும் தியானம் செய்து இகபோகங்களை அனுபவித்து தேகாந்தத்திலே இருவரும் பெருமானுடைய திருவடி தாமரைகளை அடைவீர்கள் என்று சொல்ல, அவன் அந்த அரசனானவன் அவரிடம் விடைபெற்று நரகம் சென்று அரசு புரிந்து அவன் இகபோகம் அனுபவித்து கடைசியில் 2 பேரும் சிவலோகம் போய் சேருகிறார்கள். இந்த பஞ்சாக்கரத்தின் மகிமையை இந்த உபதேச காண்டம் என்பது இன்னும் பல கதைகளாக அது சொல்கிறது. எந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுயப்பிரகாசமாய் பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்குகின்ற சிவபெருமான் திருநாமமாகவும் மந்திரங்களுக்கு எல்லாம் ராஜாவாக தலைமை பூண்டு விளங்குகின்ற இந்த பஞ்சாக்கரம் என்ற அஞ்செழுத்தாகிய சிவ மூல மந்திரமே மந்திரங்களுக்கெல்லாம் தலைமையானது. இந்த மந்திரம் சடமாயிருத்தலால் நித்தியமாகிய ஆன்மாவை ரட்சிக்கும் தன்மை உடையது என்பது எங்கெனும் பொருந்தும் என்று கேட்டால், இந்த மந்திரங்களெல்லாம் சிவசக்தி ஆகாரம் எனவும், இதெல்லாம் சிவசக்தியின் ரூபம் எனவும், அந்த சக்தியே இந்த மந்திரங்களை அதிஷ்டித்து நின்று பலன் கொடுத்து ஆன்மாக்களை காப்பாற்றும் என்பதும் ஆகம வசனம். அது நாம் அந்த கருட பாவனை, கருட அதில் படிச்சிருக்கோமா இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? என்னம்மா? ஆமாம், இருக்கான். 3 பேர் இருக்கான். நல்லா இருக்கட்டும். என்னையா சொல்லி சொல்லி பாதியில் ஒரு பிழைக்க போடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஆதி. இப்போ பஞ்சாக்கர ஜபம் 9ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? கருடோகம் பாவனை போல பஞ்சாக்கரம் சிவோகம் பாவனை, சிவோகம் பாவனை செய்யணும் இல்லையா? முத்தி பஞ்சாக்கரத்தை ஓதி எப்படி செய்யணும் சொல்லுங்கள். சொல்லுங்க. இந்த அம்மா அப்போ செய்யணும்னு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு உடனே செஞ்சிட வேண்டியதான்னு இருக்காங்க. சொல்லுங்க. ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா? கருடனை பற்றியே பேச்சு வேண்டாம். இப்போ சிவோகம் பாவனையை தான் சொல்லணும். அது வேண்டாம் கேட்டோம்.
உமக்கு தெரியுமா? என்ன சொல்றாருமா? உங்களுக்கும் கேட்கல. அது இந்த திருவள்ளுவர் பையனில் வருது இல்லை? என்ன வருது? அப்படின்னா அப்படின்னா என்னம்மா? சொல்லலாம். பெருமான் வந்து சக்தி மூலியமா அந்த விஷம் நீங்கிறதுக்கு அதாவது அந்த சிவோகம் பாவனை செய்கிற மாணாக்கன் அந்த பஞ்சாக்கரத்தை உபதேச மந்திரமாகிய பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கும் இடத்து அந்த பஞ்சாக்கரத்துக்கு அதிதெய்வம் யாரு? ஆமாம், சிவபெருமான் இல்லையா? பஞ்சாக்கரத்துக்கு அதிதெய்வம் அந்த சிவபெருமான். அதனால் அவன் அந்த பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த குருவினுடைய தேகம் பௌதிகத்தை பாவிக்காமல் அந்த பஞ்சாக்கர மந்திரத்தின் அதிதெய்வமாகிய சிவத்தை கருதிவிட்டார். அந்த குருநாதர் உடம்பு தெரியப்படாது, சிவன் தெரியணும். அந்த மந்திரத்துக்கு அதிபதி யாரு? சிவம். அப்போ இவரை சிவமே என்று எண்ணி அவன் அந்த மந்திரத்தை சாதகம் செய்தான். சிவபெருமான் வந்து செய்ய மாட்டார். அருள் வந்து சிவசக்தி வந்து முதல்ல ஞானத்தை கொடுக்கும். அதுதான். எனவே அவன் அந்த ஞானத்தை தான் வேண்டி இதை செய்கிறான். ஞானத்தை வேண்டுபவன் அந்த சக்தியை நேரடியாக வேண்டுனா விளங்குதாமா? அப்போது அஞ்ஞானத்துக்கு மருந்து ஞானம், அஞ்ஞானத்துக்கு மருந்து ஞானம். அந்த ஞானத்தை தான் சக்தியும், அந்த சக்தியை நேரே நாடுனா செத்து போயிடுவான். என்ன செய்வான்? கீரியை பாவிச்சவன் விஷம், பாம்பு வடம் கடிச்சு கீரியை பாவிச்சவன் செத்து போகிறது மாதிரி இவன். ஏன்னா அந்த சக்தி என்பது சிவத்தின் வயப்பட்டது. எத்திரம் ஈசன் நிற்பன், அத்திரம்தான் அவன் நிற்பான். எனவே அப்போ அவள் வந்து பெருமானை வேண்டுனா பெருமான் ஏவல் வழி அவள் வந்து செய்வாரே தவிர நேரடியாக நீங்கள் அவளை அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்ரோச் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடும். உங்களுக்கு அருள் புரிப்பது யாரு? அம்மை தான். ஆனாலும் அவளை என்ன செய்யக்கூடாது? நேரடியாக அப்ரோச் பண்ணக்கூடாது. புரியுதாம்மா? அப்போ யாரை பாவிக்கணும்? அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வமாகிய சிவத்தை கருதி செய்தால் சக்தி வந்து செய்வான். அதான். அப்போது நீங்கள் பௌதிக கருடன்னு சொல்கிற மாதிரி பெருமானுடைய அந்த தீட்சை செய்கிற அந்த குருநாதர் அவருடைய திருமேனி தான் சிவம்னு திருமேனியை பார்த்தீங்கன்னாலும் மண்டையை போட்டிருப்பேன். உனக்கு ஞானம் விளங்காது. அதை அருள்னு நினைச்சாலும் விளங்காது. சிவம்னு நினைச்சு செஞ்சா அருள் கிடைக்கும். சிவம்னு நினைச்சா அருள் கிடைக்கும். புரியுதாம்மா? கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது.
அதனால் இதைத்தான் அந்த கருடோகம் பாவனையினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மாந்திரிகனானவன் கருட மந்திரத்தை தினந்தோறும் பயின்று வந்த அந்த பயிற்சியினால், கருட மந்திரத்தை பயிற்சி பண்ணதுங்கிறது இங்கே பஞ்சாக்கரத்தை பயிற்சி பண்ணுறது, தன் அறிவு அதன் வயத்தன் ஆகும்படி அனன்ய பாவனை செய்து அதில் உரைத்து நிற்கும்போது அந்த தெய்வீக கருடனை பாவித்து அந்த மந்திரத்துக்கு அதிதேவமாகிய தெய்வ கருடனை பாவித்து வழிபடுவானாயின் அந்த ஆன்மீக கருடன் என்ன செய்யும்? பயனை கொடுக்கும். அப்போ அந்த மாணவனுக்கு அந்த அருள் விளக்கம் பெற்று உலகின் கண் கொடிதாகும் விடவேகத்தை எல்லாம் நிவர்த்தித்தல் கண்கூடாக காணப்படுவது போல இந்த கருடனுக்கு மந்திரமே என்று உலகின் கண் உள்ள எல்லா பறவை, விலங்கு, மரம் முதலிய பௌதீக பொருள்கள் எல்லாவற்றுக்கும் மந்திரங்கள் உள்ளன என்றும் அவற்றுக்கெல்லாம் பலன் கொடுப்பது சிவசக்தியே. அவையெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதான் சக்திக்கு கருவியாக என்ன சொல்கிறோம்? சக்திக்கு கருவி என்னது? மாய கண்மம் அவனுக்கு சக்திக்கு கருவி. அதனால் அது வழியத்தான் அதை செய்யும் என்று இதை சர்வ ஞானோத்தரம் முதலிய சுருதிகள் விளங்க தேற்றுகின்றன. அதை நாம் உணர்ந்து பூசையின் கண் அந்த முறையில் நாம் நிற்கணும். இவ்வாறு எம்பெருமானது இந்த சகல நிற்கள வடிவாகிய லிங்க திருமேனியை நாம் நோக்கும்போது யகாரம் சிரசாகவும் வகாரம் நாளமாகவும், யகாரம் சிரசு, வகாரம் நாளம், சிகாரம் மேற்பீடமாகவும், மகாரம் நடுக்கண்டமாகவும், இப்படி ஹலோ நாங்கள் இப்போ வகுப்பில் இருக்க பேச முடியாது. வகுப்பு நடந்துட்டு அதனால் யகாரம் லிங்கமம், நாளம் வகாரம், சிகாரம் மேற்பீடம் தெரிக்கில், மகாரம்தான் கண்டமே யாகும், கவினார் அப்பீடம் பண்டு கழு நல்காமி பார் என்பார். அந்த பஞ்சாக்காரமானது இந்த கட்டு நிலையில் மட்டுமல்லாமல் முக்தி நிலைக்கும் அதுதான் சாதனம். அதனால் நாம் சாதன நிலையிலும் சரி, பயன் நிலையிலும் சரி, எந்த நிலையிலும் நமக்கு இதுதான் கருவியாக நிற்கும். ஹலோ எஸ் ஆமாம் சார், நான் அதான் சொல்கிறேன். இப்போ வகுப்பில் இருக்காமல் சொல்கிறேன், இப்போ பேச முடியாது. எனவே இந்த பிரணவத்தை முதற்கண் அமைத்து பஞ்சாக்கரத்தை சடாச்சரமாகவும், ஏன்னா அந்த ஓம் சிவய நம, ஓம்னாலும் பஞ்சாக்கரம்னாலும் ஒன்று படிச்சிருக்கோம். அப்படித்தானே படித்தோம். அப்புறம் ஏன்
ஓம்னு சொல்லி பஞ்சாக்கரத்தை சொல்கிறாங்க? என்னம்மா? ஆமாம், அதுதான். அப்போ இந்த பஞ்சாக்கரம், பிரணவமாகிய பஞ்சாக்கரங்கிறது என்னம்மா? அதுதான், அது சரிதான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாக்கரத்தை சொல்வதெல்லாம் ஏகாட்சரத்தை சொல்வதற்கு பொருட்டுன்னு அர்த்தம். விளங்குதா? இப்போ நான் பஞ்சாக்கரத்தை ஓதுவது எதற்காக? ஆமாம், அந்த ஏகாட்சரமாகிய ஓம் என்ற அந்த ஓரெழுத்தை ஓதுவதற்கு இப்போ முதல்ல பஞ்சாக்கரத்தை ஓதுறேன் என்று. விளங்குதா? அந்த ஓம்ங்கிறது முத்தி. அதான் ஓங்காரமே நல்ல திருவாசின்னு படித்தோமா இல்லையா? ஆமாம், இந்த அஞ்செழுத்து ஓரெழுத்து ஆகணும். அதுக்காக நான் முதல்ல இப்போ பஞ்சாக்கரத்தை சொல்கிறேன் என்று நம்முடைய மோட்டோ சொல்ல காரணம் என்னங்கிறத சொல்லி சொல்கிறது. அதனால் இந்த பிரணவத்தை முதற்கண் அமைத்து இந்த பஞ்சாக்கரத்தை நாம் ஷடாட்சரமாக வேத ஆகம புராணம் முதலியவற்றுக்கெல்லாம் முதலாக கூறப்பட்டிருக்கிறது. இதை நாம் பண்டார சாத்திரங்களில் சித்தாந்த சிகாமணி இதை விரித்து சொல்கிறது. இந்த நம சிவாய என்று அந்த பஞ்சாக்கரத்தில் நகாரம் திரோதமாகவும், மகாரம் மலமாகவும், சிகாரம் சிவமாகவும், வகாரம் அருளாகவும், யகாரம் ஆன்மாவாகவும். எனவே இந்த 5 அக்கரங்களும் பதங்களாம். அதெல்லாம் என்னது? பதம் இல்லையா? அந்தியும் நண்பகலும் 5 பதம் என்கிறார். எனவே இது எழுத்தில்லை, இதெல்லாம் ஆமாம் பதம் சொல்லு. எனவே இது 5 பதார்த்தங்களாய் இருப்பினும் இந்த 5 இறுதியிலே பதி பசு பாசம் என்ற 3 பதார்த்தத்துக்குள் அடங்கும். பதார்த்தம்னா என்ன? பதத்துக்கு சொற்பொருள். அது திரவியம் அன்று. திரோதான சக்தியானது முக்தி திசையில் அருளாய் விளங்குவது. ஆனாலும் பெத்த நிலையிலே பாசம் எனும்படி நிற்றலால் அதனையும் பாசத்தின் பார்ப்பட வைத்து நகார மகாரங்களே பாசமாகவும், சிகார வகாரங்களே பதியாகவும், யகாரமே இவற்றை பொருந்துவதாகவும் சொல்லப்படுகிறது. விளங்குதாமா? அப்போது இந்த நகார மகாரமும் சிகார வகாரமும் அதுக்குள்ள தொடர்பு என்ன? இதுவும் அதுவும் நுகர்பொருள், ரெண்டுமே நுகர்பொருள். நடுவில் இருக்க இவன் தான் நுகர்வோன், இவன் நுகர்வோன். இந்த நுகர்வோனுக்கு நகார மகார நுகர்தல் செயற்கை, சிகார வகாரங்களை நுகர்வது இயற்கை இல்லையா? அதனால் இவன் அனாதியிலேயே பாசத்தோடு கூடியிருப்பதனால பசு, பாசத்தோடு கூடியிருக்கிறதுனால பசு. அப்போது இவன் எப்படி இருக்கிறான்? முதல்ல ஆன்மா முதல்ல எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுமா? அது அந்த 84வது பாட்டை சொல்லுங்க. திருவருள் பயன் 84.
ஆ நகை மீள விடா சித்தம் பெரிய வீடின் அப்படின்னா அதை சொல்லுங்கம்மா, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஆ